அடுப்பில் குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இதில் வந்து தக்காளி போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கி புரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வந்து மல்லி புதினா போட்டுக்கலாம். காரத்துக்காக மிளகாய் தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக பட்டைக்கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ இல்லை 1/4 கிலோ கைமா வாங்கி வச்சுருக்கேன், அதை கழுவி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கறி முங்குற அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். இது கைமாங்கிறதுனால சீக்கிரமாக இது வெந்துடும். சில பேருக்குலாம் வந்து 1 விசில் 2 விசில்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என் குக்கர் என்ன மாதிரி தான், ரொம்ப மெதுவாக தான் வேகும். சேர்த்தி 300 கிராம் வருது. இதுக்கு நம்ம வந்து ஒரு 500 ml தண்ணி ஊற்றினா போதும். நான் சுடுதண்ணி தான் கொதிக்க வச்சு ஊற்றிருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த அளவு இதை வந்து இதாயிடுச்சு. தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இதை நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம், இல்லைன்னா குக்கரில் மூடி ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம். குக்கர்லயே இதை வேக வைக்கிறேன்ற பேர்ல ரொம்ப அதிபுத்திசாலித்தனமா பண்ணி பொழைச்சு வச்சுட்டேன். நல்லா இருக்குமா? சாப்பிட்டுட்டு வாங்கிக்கோ. சேமியா பிரியாணி பொங்கல். ஆறுனதுக்கு அப்புறம் தனித்தனியா வந்துச்சு.